ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை கேள்விப்பட்டால் நாங்கள் ஸலவாத்து சொல்வது எப்படி? சத்தம் போட்டு சொல்ல வேண்டுமா, அல்லது மனதுக்குள்ளால் சொல்லிக்கொண்டால் போதுமா, அல்லது நபிகளுடைய பேர்களை கேட்க கேட்க ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டுமா? அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளை அல்லாஹு தஆலா நடிகார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா. யார் என் மீது ஸலவாத்து சொல்கிறாரோ அல்லாஹு தஆலா அவர் மீது 10 தடவை ஸலவாத்து சொல்கிறார். அப்படி என்றால் அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறார்? மன்னிக்கிறான் என்பதாக ஹதீஸ்களை அறிஞர்கள் விளக்கம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு செய்தியில் அல்லாஹ் என்று சொன்னார்கள், நான் நினைவு கூறப்பட்டு என் மீது யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர் கஞ்சத்தனம் கொண்டவன், அல் பஹீல் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தி நம்மளுக்கு எதை சொல்கிறது என்றால், நபிகளுடைய பேரை கேட்டால் நாங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும். சில பொழுதுகளிலே அடிக்கடி நபிகளாருடைய பேர் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். இது தொடர்பாக அறிஞர்களும் கேள்வி கேட்கப்படுகிறது. அப்பொழுது சொல்கிறார்கள், ஒரு மாணவர் கேட்கிறார், நான் பாடத்தில் இருக்கிறேன், நபிகளாருடைய செய்திகளை சொல்லுகின்ற பொழுது நபிகளாருடைய பெயர்கள் வந்து கொண்டே இருக்கிறது, இந்த பொழுதெல்லாம் நான் ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டுமா? அப்பொழுது அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, நபிகளாருடைய பெயரை செவிமடுத்தால் ஸலவாத்து சொல்வது என்பது வாஜிபு கிடையாது. ஒருவர் ஸலவாத்து சொல்லவில்லை என்றால் அவர் பாவம் செய்து விட்டார் என்கின்ற அம்சம் கிடையாது, மாறாக வலியுறுத்தப்பட்ட சுன்னா. எனவே முடியுமானவரை நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஸலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள். அந்த ஸலவாத்து சொல்வதை பொறுத்தவரையில் ஸலாத்துல் இப்ராஹிமியா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அப்படி முழுமையாக சொல்ல வேண்டுமா இல்லையா என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. முழுமையாக அடிக்கடி என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அதனால பிரதான 2 வழிகாட்டல்கள் அறிஞர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்று சொல்லலாம், அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் இந்த 2 வார்த்தைகளையும் ஆரம்ப காலங்களிலிருந்து தாபியூன்கள், தாபியூன்கள், ஹதீஸ் கலைகளை தொகுத்தவர்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள்? பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இப்படி ஸலவாத்து சொல்கின்ற ஒரு முறை இருந்து வந்திருக்கிறது என்கின்ற அடிப்படையில் இந்த அடிப்படையில் ஸலவாத்து சொல்லலாம். சத்தமோடு சொல்ல வேண்டும் என்கிற எந்த வித தேவையும் கிடையாது. நாங்கள் மனசாலையும் சொல்லிக்கொள்ளலாம், வாயை அசைத்தும் என்ன செய்து கொள்ளலாம், சொல்லிக்கொள்ளலாம். அதற்காக வேண்டி இந்த சமூகத்தில் அறியப்பட்டு இருப்பது போன்று நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் மீது நாங்கள் ஸலவாத்து சொல்கிறோம் என்று சத்தமோட்டு ஹாய்ஹூ என்று சொல்வது இஸ்லாத்திலே வரவேற்கப்பட்ட அம்சமில்லை என்பதையும் ஈமானிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீனும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாங்கள் எவ்வாறு வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு